வணக்கம். நம்ம கொங்கு நாடு சுற்றியுள்ள கிராமங்களில் அதிகமாக இந்த பருப்பு கடைசல் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. ஒரு வானலில் 6 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி சூடாகட்டும், மூடி போட்டு வைங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சது 2 கப்பு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு, நல்லெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் நல்லா கலக்கி விடுங்க. பருப்பு மூடி வைங்க, நல்லா வேகட்டும். பருப்பு வெந்துருச்சுன்னா அதை எடுத்து கடையாதீங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்குங்க. ஒரு வானலில் 2 டீஸ்பூனை வந்து எண்ணெய் விடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, அதை 2 வெட்டி போட்டிருக்கிறேன். வதங்கட்டும். இப்போ 4 வரமிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கிறேன். 2 தக்காளி வெட்டி போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, அது போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. சிறு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி பிச்சு போடுங்க. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. 3/4 பாதம் வரட்டும். அப்போ இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, வெந்ததை அதை எடுத்து போட்டு நல்லா கலக்குங்க. மூடி போட்டு கொதி விடுங்க. நல்ல மணம், பருப்பு வாசம் சூப்பராக இருக்கும். உப்பை எடுத்து பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையான பருப்பு கடைசல் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.